ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாதேஸ்வரம் மலைக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் ஃபேமிலியோட. மாதேஸ்வரம் மலைக்கு போகிறது தான் ஃபஸ்ட் டைம். அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப வழிகள், மலைகள், இந்த பாதைகள்லாம் பார்க்க ரொம்ப ஆசையாக பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். வந்துட்டோம், கோயிலுக்கு வந்தாச்சு. பையில பாப்பா பிரியா பிரியா அந்த பையில கற்பூரம் இது ஊதுபத்தி வச்சிருக்காங்க. ஆமா, இங்க இருக்கு பாரு பைக்குள்ள. நானும் குழந்தைய ஆசையால் அப்படியே வேடிக்கை பார்த்து அவங்க பிரியா, அவங்க அம்மா, அவங்க அப்பா, தம்பி போய் எடுத்துட்டு வந்துடுவா. தம்பி, சின்ன தம்பி, பெரிய தம்பி, அவங்க எல்லாம் போயிட்டுருக்கோம், கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இதை ஃபஸ்ட் டைம் நான் வருது, அதனால் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் கோயில் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பார்க்கவே மலைக்கிட்டேயே இருக்கிற மாதிரி இருக்குது. அழகாக இருக்குது. நல்ல கூட்டங்கள்லாம், மக்கள் நிறைய இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால எல்லாம் வந்திருக்காங்க. உள்ள கூடாத மாதிரி இருக்குது. அங்கே போயிட்டோம். எங்கள் பேர குழந்தை 2 பேரும், தனுஷ்காவும் ஆதியும், அந்த ஒரு சாயும் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்காங்க, அதை விட்டுட்டு கீழே இறங்கி வராங்க. அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அதில் இறங்கி விளையாட்டு தம்பி பாவம் ஃபோட்டோ எடுக்கிறாரு. பிரியாவோட தம்பி ஐயனா ரொம்ப நல்ல பையன். நிறைய எப்படி செய்யணும் அப்படி செய்யணும், இந்த ஃபோட்டோ எடுக்கிறத பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு இது அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் அவன் எல்லாம் அழகாக இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எனக்கு ஐடியாலாம் கொடுப்பான். அவனோட மணியும் அவனும் சொல்லுவான். நல்லா போட்டு பாருங்கள் பொம்மை இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கே நானும் குழந்தைகிட்ட அதை வாங்கலாமா இதை வாங்கலாம்னு ஒரு ஆசையாக இருந்தது. இந்த ஃபோட்டோ இந்த பொம்மையெல்லாம் பார்க்க எனக்கே ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்தது. ஆனால் கோயிலுக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட்டாக போகும். சாமியை பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். அப்புறம் எல்லாம் இந்த கூடாரம் மாதிரி அதில் தங்கியிருக்காங்க பாருங்கள். எல்லாம் மக்கள்லாம் ஜாலியாக படுத்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காங்க. அவங்களாம் ஃப்ரீ ஆகிட்டு போல் சாமி கும்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே நான் எல்லாம் வேகமாக கோயிலுக்கு சாமி இங்கே போயிட்டுருக்கோம். கூட்டமாகவே இருக்குது. அதனால் நம்ம போயிட்டு முதல்ல சாமி கும்பிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். பாப்பா இங்கே பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. எனக்கு அதெல்லாம் பார்த்தா எனக்கு அதை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஊதுபத்தி கற்பூரம் சாமி கோயிலுக்கு போகும்போது வாங்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு தேர் பாருங்கள், சாமியோட சிலை வச்சு தேர் பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ஆசையாக இருக்குது. சாமி கும்பிடணும் ஏதோ ஒரு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நம்மளோட எண்ணங்கள்லாம் நிறைவேறணும். அது கடவுள்கிட்ட தான் இருக்குது. அவர் நிறைவேற்றுவார், நிச்சயமாக நிறைவேற்றுவார் ஒரு நம்பிக்கை. அப்புறம் இந்த லைனில் நின்று போகிறோம் இல்லையா, இந்த இடத்துல போகும்போது பாருங்கள் அந்த வேல் மாதிரி இதெல்லாம் பார்த்து அது ஒரு பாருங்கள் அந்த வேல் பாருங்கள், அந்த வேல் மாதிரி அந்த நந்தி எம்பெருமான் அதெல்லாம் இந்த கோயில் கோபுரம் பார்க்கவே கம்பீரமாக இருக்குது. கோயிலை பார்க்கும்போதே ஒரு மனசு உடம்புக்குள்ளே ஒரு சிலிர்ப்பு. ஏன்னா மாதேஸ்வரம் மலைனாவே ஒரு மிகப்பெரிய பேர் புகழ் கொண்ட ஒரு கோயில். இது முறை வந்திருக்கேன். இந்த கர்நாடகா சைடு இருக்கிறனால நிறைய பேர் இந்த கன்னடம் பேசுகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் எல்லாம் நல்லா கூட அந்த லைனில் வரும்போதுலாம் நல்லா ஜாலியாக அந்த ஒரு குட்டி பாப்பாட்ட நல்லா ஜாலியாக பேசிட்டு ஃப்ரீயாக எல்லாம் நல்லா கூட்டத்துலலாம் ரொம்ப நேரம் நின்று வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். அந்த கோபுரத்தெலாம் பார்த்துட்டு இவ்வளோ கம்பீரமாக இருக்குது. நின்று பார்த்து ஆச்சரியப்பட்டுருக்கோம். பார்க்கவே ஒரு கம்பீரமாக இருக்குது. இந்த சைடில் எடுக்கணுமோ அந்த சைடில் எடுத்துட்டு அப்புறம் கடை அந்த ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் ஏதோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் அதில் தொட்டில் கட்டி தொங்க விட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்குமாமா.